Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஜ் தான் இருக்குது. இந்த 4 பேஜில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே 11th கெமிஸ்ட்ரி பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் வித் ஒன் வேர்ட்ஸே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து அதாவது தியரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 70க்கு இருக்குது. 70க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65 and above சரியா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 13 கொஸ்டின் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த 13 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்தெந்த கொஸ்டின் வந்து எந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாம் தெளிவாக எனக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக 2-3 தடவை என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரியா. அந்த கொஸ்டினுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்னாச்சு பார்த்தா படிக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஈக்குவலன்ட் மாஸ், இது வந்து பாருங்கள் அதாவது கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் 2018 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா May 2022 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. March 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அதாவது ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சரியா, இந்த கொஸ்டின் 2 இடத்துல நமக்கு என்னாச்சு திரும்ப கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் லிமிட்டிங் ரெகனன்ஸ் சரியா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா இப்போ செகண்ட் சாப்டர் எடுத்துக்கலாம். செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து ஒரு 13 கொஸ்டின் இருக்குது சரியா. அப்போ இந்த 13 கொஸ்டின்லேருந்து நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் வந்து என்னன்னு பார்த்தா கொஞ்சம் மாறி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரியா. அதாவது 6th சாப்டரு 7th சாப்டர் இதில் இருக்குது சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 11th சாப்டர் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 12th சாப்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15th சாப்டர் 13th சாப்டர் இதில் இருக்குது சரியா. இதை நீங்கள் மட்டும் அதாவது இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் சரியா. அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.